இன்றைக்கி நம்ம கோல்டை பார்க்கலாம். ஸோ கோல்டில் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து 1:3 நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு இந்த 5 சிஸ்டம் ஆஃப் செட்டப்ஸ். ஸோ இந்த செட்டப்ஸில் எல்லாமே நம்மளுக்கு வேலிடாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த செட்டப்பை என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு நல்ல செல் ஆஃப், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லோ, இதுக்கு முன்னாடி இருக்கிற டிமாண்டில் கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா லோவையும் கேப்சர் பண்ணிவிட்டு தென் ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்சல் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் எங்கே பிரேக் ஆகுதோ அந்த டைம் தான் ஓகே ரிவர்சல் இஸ் எண்டட், நம்ம இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி லோயர் ஹைன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட் லிக்விடிட்டி. ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்குள்ளே நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த லோ வந்து இதுதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட லிக்விடிட்டி. தென் இங்கே இருக்கிற இம்பேலன்ஸ், இது நம்மளோட செகண்ட் லிக்விடிட்டி. ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி கிராப் ஆனோன்னு நம்ம டைரெக்டாக செட்டப் எடுத்துருவோமா? இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் திரும்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு எப்படி லோயர் ஹை கொடுத்த மாதிரி அதை இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸோட லிக்விடிட்டியும் அண்ட் இந்த லோயர் டைமு 5 மினிட்ஸோட லிக்விடிட்டியும் கிராப் ஆயிடுச்சு அண்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கிராப் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண இந்த லோவோட லிக்விடிட்டி கிராப் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னோடய செட்டப்பை நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ இது நாங்கள் மேனுவலாக 1:2 ஆர் 1:3 நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லிக்விடிட்டியை கேப்சர் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் நல்ல வாலிட்டேல இருக்கிறதுனால, அதாவது நல்ல ஒரு செல் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு ஹை நம்மளுக்கு புல் பேக் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம 1:3 எய்ம் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் கோல்டு.